அண்ணா முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே, துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே, விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே, முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே, துகளும் தொடவே ஒரு போதும் சத்யா சத்யா என்னாச்சு? சத்யா சொல்லு. என்ன சொல்லுங்கண்ணே. நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ள சத்தியா இருக்க, அதுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஒன்றும் இல்லையண்ணே. ஏண்ணே? இல்ல நாய் ஏதாவது துரட்டுற மாதிரி? எப்போ? நேத்து முந்தா நேத்து? இல்லையே, கண்டிப்பா நீ சொல்லியிருக்கோண்ணே. வேற எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லையே. சரி விடு, இருந்தா உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. சரி நீ பாத்து போ. ஓகேண்ணே. மா மா இன்னும் எவ்வளவு நாளுமா அங்கேயே போய் உட்கார்ந்து இருக்க போறீங்க? மா மா அந்த ஆள் கூட பிரச்சனைனா இங்கேயே போய் சிக்கிட்டு இருக்கனால எதுக்குமா இருக்கிறோம்? சரி கோச்சிட்டு போனீங்க தானே வர வேண்டியதானேம்மா. அப்ப நாங்களாம் எங்களை நினைச்சு பாத்தீங்களா? என்னம்மா சொல்றீங்க? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதும்மா. நான் இங்க இருந்து ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு கிடக்குறேன். நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இந்த ஆள் ஒரு பக்கம் குடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு. உங்க மூத்த பிள்ளை என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? என்னம்மா வந்து பாருங்கம்மா. வீட்டுல வந்து பாருங்க. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை எனக்கு. உங்க வரீங்களா? பத்து வச்சிருக்கீங்களா ஒருத்தனை, அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. இங்க நான் ஒண்டியா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா, கூட்டிட்டு வாங்க. சொல்லிட்டீங்க. ஸ்கூல் காசு வேணும்ண்ணே. நான் பாரு. தேங்க்ஸ்ண்ணே. தேனி சொல்லுங்கண்ணே. சொல்ல மறந்துட்டேன். நிஜமாவே அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லைண்ணே, கண்டிப்பா அதை என்கிட்ட ஷேர் பண்ண எல்லாத்தையும். சரி சரி பரவாயில்ல. ஓகேண்ணே, பாய்ண்ணே. பாத்து. ஓகே. தேனி சொல்லுங்கண்ணே. வீட்டுல நடந்த பிரச்சனை எதையும் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இல்லண்ணே. படிக்கிறத மட்டும் பார்க்கணும். என்ன? சரிண்ணே. பாத்து போ. ஓகே, பாய். பாய்மா. வேணே கிளம்பிட்டியா? நான் பசாருக்கு தான் போறேன். வா வா. ஏமா சத்யா சத்யா அண்ணே,
சத்யா, அண்ணே சொல்லுங்கண்ணே. உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? இல்லண்ணே ஒண்ணும் இல்ல. ஓகேயா இருக்கல? ஓகே தானே இருக்கேன். இல்ல சும்மா தான் கேட்டேன். வெளியே போற வர ஏதாவது பிரச்சனை யாராவது உங்களுக்கு இருக்காங்க? இல்லண்ணே இல்லண்ணே எதுவும் இல்ல. எதுவும் இல்லண்ணே. அண்ணா எப்படி இருக்காரு? இல்ல நல்லா இருக்காங்க. சரிம்மா சரி. சும்மா தான் கேட்டேன். ஓகே இல்ல வைக்கிறேன். பாத்து போங்க. சரிண்ணே பாய். பாத்துமா. சத்யா, என்னண்ணே? மறுபடியும் கேக்குறேன்னு ஏதோ நினைச்சுக்காத. இல்லண்ணே நாய் ஏதாவது கடிக்க வந்துச்சாமா? இல்லண்ணே. சரி சரி. பாத்து போங்க. பாத்து கவனம். ஓகேண்ணே ஓகேண்ணே. சத்யா, சத்யா, என்ன? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உன்கிட்ட பேசி ஆகணும். என்ன அது சொல்லு. நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வர்றதோ, நீ அந்த வீட்டுக்கு போறதோ, என்னதான் நடக்குது? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க வீட்டுல நடக்கிறது நீ பார்த்ததானே? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? இன்னொரு தடவை நீ அங்க போறதோ இல்ல அந்த பிள்ளை இங்க வர்றதோ நான் பார்த்தேன்னா நடக்கிறதே வேற. தம்பி, முதல்ல வந்துட்டாரா இல்லையா? இன்னும் நீங்க மலையில் என்ன இருக்கீங்க? என்னடா பண்றது? என் தலையெடுத்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்து மோட்டர்ல வரும்போது ஏத்திட்டு வந்திருக்க மாட்டேனா? அட போடா. நான் படுற கஷ்டம் பத்தாதா? உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துமா? இது விடு. முதல்ல வந்துட்டாரா இல்லையா? முதலே வந்துருச்சு. முதல் பாருங்க. எடுத்து வச்சுட்டு பாருங்க. வாங்க தர வாங்க. இப்பதான் வேலைக்கு வர நேரமா? நீங்க முதலாளியா நான் முதலாளியா? இல்ல முதலாளி, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. எப்பா இதெல்லாம் காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எப்படிடா உனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது? ஏய், பெரிய இடத்துல ஆள் வர்றாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைங்க. என்னண்ணே பெரிய இடத்துல இருந்து என்னமோ ஆள் வராங்க. சரக்கு கிறுக்கு வருதா என்ன கதை? அட போடா, நீ வேற. இருக்கிறதுல இது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. வேலையை பாரு. என்னண்ணே கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு சும்மா ஜாலியா இருக்கிறது விட்டு என்னண்ணே? எங்கடா ஜாலியா இருக்கிறது? எங்க உட்காந்தாலும் வீட்டு சூழ்நிலை தான். உனக்கு தெரியுமா, நேத்து நைட்டு எங்க அக்கா வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அக்கா வீட்டு விட்டு போச்சா? என்னன்னு சொல்ற? இன்னொன்னு சொன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிருவ. மேடம் யாரு கூட போனாங்க தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்க, குடிகார மன்னன். அந்த ஆளு சொல்லி சொல்லி கேட்காம கூட்டிட்டு வந்து ஒருத்தனை வச்சாரு. வீட்டுல பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு எல்லாரும் சேர்ந்து தாங்கினாங்க. பூ கட்டுறவன் நம்ம ஜீவானந்தம்.
அவன் கூட ஓடி போச்சுடா. தாங்க முடியல லோகேஷ். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னு தெரியலடா. அழுவாதண்ணே, அழுவாதீங்கண்ணே. எவ்வளவுதான் தாங்குறது ஒரு மனுஷன்? அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை, தம்பி ஒரு பக்கம் பிரச்சனை, அப்பன் குடிகாரன், அக்கா போச்சு. அழுவாதீங்க. தேனை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்டா. அந்த பிள்ளை நிலைமை என்ன ஆக போகுது தெரியல. இவங்களோட சூழ்நிலை எல்லாம் வளர்ந்தா தெரியலடா எனக்கு, நிஜமாவே தெரியல. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க சொல்ற, எப்படிடா ஜாலியா இருக்கிறது? சரி வேலையை பாரு. இந்த ஆள் வேற வந்து கத்து வரப்போ. என்னண்ணா ஏதோ சரக்கு வரும்னு நினைச்சேன், பார்த்தா சரக்கு மூட்டை வந்து நிக்குது. பெண்கிற போதுடா அவங்களுக்கு. பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஏய் இங்க வா. சொல்லுங்க ஆண்டி. ஆண்டியா, கால் மீ மேடம். சரி சொல்லுங்க மேடம். முதலாளி எங்க? முதலாளி உள்ளுக்கு இருக்காங்க மேடம், நீங்க உள்ளுக்கு போய் பாருங்க. யாருண்ணே பெரிய லம்பாடி போலையா இருக்கு? ஆனா அண்ணே இதுக்குதான் அது உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. அதான்டா அன்னைக்கு சொல்லல, மலையில ஒரு காடியை மோத பாருங்க, உள்ள இருந்து சம்மதமே இல்லாம ஒரு பொம்பளை வந்து என்னை கட்டுனுச்சு. அந்த பொம்பளை தான் அது. எனக்கே தெரியலடா ஏன் என்னை கண்டா அப்படி எரிஞ்சு விழுங்குறாங்கன்னு. சரி இந்த வேலையை பாரு. வாங்க மேடம், உட்காருங்க மேடம். ஐயா நல்லா இருக்காரா? இதான் நம்ம பிசினஸ் சூரா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பிசினஸ்ல நான் ஒரு மாதிரி கிடையாது. நான் அங்காள பரமேஸ்வரி, ஞாபகம் இருக்கட்டும். தெரியும் மேடம், பிசினஸ் எல்லாம் கரெக்டா இருக்கேன், கவலை விடுங்க. யார் அவன்? யாரு மேடம்? முடி வச்சிருக்கானா அவன்? யாரு? ஏன் மேடம், வேலைக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க மேடம். தேவைப்பட்டா சொல்றேன். யாருதானே இது? பார்த்தாலும் பெரிய ஆளு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காப்புல. எனக்கே தெரியலடா
ஆனா பேரு அங்காள பரமேஸ்வரியா? இது பேர் அங்காள பரமேஸ்வரி இல்லைண்ணே, இது பேர் திமிரு பிடிச்ச பரமேஸ்வரி. உன்னோட சேட்டை இருக்க என்ன உடைக்கிறதா? இது வேலை செய்யும் போல. எடுத்துட்டு போ, வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சுக்கோ. ஓகே தானே? பாத்துடா, முதலாளி இதுக்கும் சேர்த்து பில்லு போட்டுற போற. பில்ல போட்டா அந்த மண்டையில இதை போட்டு நான் உடச்சிடுவேன். சக்தி, ஏன் ஒண்ணு கேட்டு போறாங்க? எனக்கு தெரியல முதலாளி. பாத்திரா பெரிய இடம். என்னண்ணே, ஆண்டி உங்களை பத்தி கேட்டு போறாங்களா? எப்ப உங்க கூட சந்திப்புலாம் நடந்துச்சு? டே, உத வாங்காத, இன்னும் 50 கோயில் உடைக்கணும். வேலையை பாரு. கால் பண்ணுறது தம்பி, கால் பண்ணிட்டாங்க. கேட்டு பாப்போம் என்ன நடக்குது. என்ன ஓட்டு போடியும் சொல்லாம இருக்காங்க. நம்ம ஏதாவது சொன்னா பரல ப்ரோ, ஏதாவது பண்ணலாம். தெரியாம இருந்தாங்கன்னா கஷ்டம். ஏதாவது நான் அடிச்சு பேசி பேசி பாருங்க. சொல்லு. வந்து ஏத்தணுமா? ஸ்கூலுக்கு எப்படி போனேன்? நான் நடந்தானே போனேன். நடந்தே வா. என்னால் வந்து ஏற்ற முடியாது. நான் வேலை இருக்க போன வை. கடுப்பா. யார் ப்ரோ? தங்கச்சி ப்ரோ, ஸ்கூல் படிச்சா ஏத்த சொல்லுது. தங்கச்சி இருக்கா உங்களுக்கு? ஆமா ப்ரோ இருக்கு. அதுக்கு நீங்க இப்படி ஷாக்க வரீங்க? இங்க ப்ரோ ஷாக்கான. உங்க தங்கச்சி மாதிரி ப்ரோ. ஸ்கூல் படிச்சா ஏத்த சொல்லுது. வேற வேலை இல்லை உங்களுக்கு? இப்ப ஏத்துங்க ப்ரோ. ப்ரோ நம்மளுக்கு வேலை இருக்கு ப்ரோ. ப்ரோ தங்கச்சியோட வேற என்ன ப்ரோ வேலை? போய் ஏத்துங்க. உங்களே ஏத்த முடியலன்னா சொல்லுங்க, நான் போய் ஏத்துறேன். நீங்க போய் ஏத்துறீங்களா? என்ன ப்ரோ அழிச்சாவதீங்க? நான் போய் ஏத்துறேன் ப்ரோ. தங்கச்சி ப்ரோ, நான் தங்கச்சி ப்ரோ. நம்ம தங்கச்சி ப்ரோ, நான் போய் ஏத்துறேன். அவங்க போட்டோ இருக்கா சொல்லுங்க. இருக்கு. போட்டோ காட்டுங்களேன். நம்ம தங்கச்சி ஏத்துறீங்க, என்ன அப்படி யோசிக்கிறீங்க? ப்ரோ ஓகே ப்ரோ, நான் போய் ஏத்துறேன். நீங்க எனக்கு ஒரே உதவி பண்ணுங்க. அவங்க கால் பண்ணி நான் வந்து ஏத்துன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேயா? எனக்கு ஓகே. உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு ஓகே இல்லையோ நான் போய் ஏத்துறேன். சரியா? நான் போய் ஏத்துறேன். ஒரு வாட்டி போன் சொல்லிடுங்க, நான் போய் ஏத்துறேன். நீங்க போர்ட்டில் உட்காந்துருங்க. சரி ப்ரோ. என் கூட்டல வருவாரு. ஏறி வீட்டுக்கு போ. ஏறி போ. யார் அது? ஓ அவரா? தமிழோட ஃப்ரெண்டுன்னு. அவன் எதுக்கு ஒன்னை ஏத்திட்டு வரான்? என்ன நடக்குது? இல்லண்ணே, மழை வர மாதிரி இருந்துச்சு, அவர் தான் ஏத்திட்டு வந்தாருண்ணே. இவ்வளவு நாள் அவர் தான் உன்னை ஏத்திட்டு வந்தாரா? இல்லண்ணே. என்ன தேன் இதெல்லாம் புது பழக்கம்? என்ன இல்லண்ணே? இல்லண்ணே, இன்னைக்கு கொண்டி தானே மழை துருமே இருந்துச்சு, அவர் அந்த வழியா போனாரு. நடந்து தானே வருவேன் எப்போதும். அப்படியே நடந்து வர வேண்டியதானே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுல எல்லாரும்? அவங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்களா? போ.
கதை கதை ப்ரோ, கதை ப்ரோ. என்னாச்சு ப்ரோ, என்ன கதை? ப்ரோ, யார் ப்ரோ உங்க வீட்டுக்கிட்ட இருந்து அப்படி முறைக்கிறாங்க? யாரு ப்ரோ, எப்படி இருந்தாங்க? உங்க வீட்டு முன்னுக்கு யாரும் முடி நீட்டா வச்சுட்டு முறைச்சு பாக்குறாங்க? அண்ணா கதல அண்ணனா? கதல கதல் தங்கச்சி ஏற்கனவே பார்த்து கதல தான். ப்ரோ கதல ப்ரோ, நீ உட்காருங்க ப்ரோ, பாத்துக்கலாம். உட்காரு கதல. ப்ரோ, தங்கச்சி நார்மலா யார் ப்ரோ ஏத்துவாங்க? நடந்து வரோம். ஏன் நடந்து போயிட்டு வந்துட்டு ப்ரோ? உங்க தங்கச்சி நானே ஏத்திக்கணும் ப்ரோ. நீங்க ஏத்துறீங்களா? உங்க தங்கச்சி மாரி ப்ரோ. நீங்க ஏத்துறீங்களா? ஏத்துறேன் ப்ரோ. நார்மலா என்ன பாதியா தான் போயிட்டு வருவேன். வரக்குள்ள நானே ஏத்திட்டு வந்துடுறேன். நினைச்சா வீடு சேவைக்கு கிடைக்குமா? சேவைக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கேன்பா. ப்ரோ உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்க. நீங்க டேய் அந்த பக்கத்து தெருவுல பாத்துமா? அவங்க தான்டா. எங்க அன்னைக்கு பப்புல பாத்துமாடா? பப்பு இல்லையா? இதான் நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்க. வீடு ப்ரோ, உங்க ரொம்ப தானே? வீடு நிறைய வீடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, கூட்டு போறேன். ப்ரோ ரொம்ப விலையெல்லாம் சொல்லிடாதீங்க. வீடு பட்ஜெட்டே ஒரு 500 லீக்குள்ள தான். ஓகே ப்ரோ, உங்க பட்ஜெட்ல ஒரு வீடு இருக்கு. சரி நான் காட்டுறேன், வாங்க ப்ரோ, நீங்க வா.